மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு உள்ள கூட்டிட்டு போனோம். யாரும்மா ஆரத்தி எடுக்க போறது செல்வி? அனி, மீனாட்சி கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. யாரை விட்டு ஆரத்தி எடுக்க சொல்றது? இதோ அபிதா இருக்காளே, இவளே எடுக்க சொல்லலாம். இவளும் மீனாட்சிக்கு அக்கா மாதிரி தானே. சீக்கிரம் ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாங்கம்மா. நான் இப்படி அபி, சும்மா போ அபி. நம்ம குடும்பத்துக்கே கௌரவம். வாங்கிக்கோ அபி. எடுக்கலையாம்மா? கொடுங்க, வாங்கிக்க. அது தாங்கம்மா. எப்பவும் போல சுத்திடுமா. 3 சுத்து சுத்திட்டு மாப்பிள்ளைக்கு பொட்டு வச்சிரு. வாங்க மாப்ள. முன்னாடி போப்பா. ஆத்தி கூச்சப்படாம நில்லுடா. அபி, ஒரு நிமிஷம் நில்லு. என்னாச்சு? ஆர்த்தி தட்டி எடுத்த கைக்கு மாப்பிள்ள ரூபா போட வேண்டாமா? ஹலோ மாப்பிள்ள சார், கிள்ளி போடாம சும்மா அள்ளி போடுங்க. எண்ணி பார்க்காம கையில வந்தது அப்படியே தட்டுல போடுங்க மாப்பிள்ள. என்கிட்ட பணம் இல்லையே. வேலட் வீட்ல இருக்கு. நான் வர வேட்டி கட்டி இருக்கேன். எங்க இருந்து பணம் வரும்? ஐயோ, ஆரத்தி தட்ட துட்டு போடாட்டி அது கௌரவ குறைச்சல் ஆயிடுமாப்ல. பக்கத்துல கடன் கிடன் வாங்கியாவது தட்டுல போடுங்க. அனு, ஒரு 100 ரூபா கூட. என்னது 100 ரூபாயா? ஐயோ, இதுக்கு காசு போடாமையே இருக்கலாம். ஆராத்தி எடுக்கிறங்கிற பேர்ல கொள்ளதான் அடிப்பாங்க. 500 ரூபாய் குறைச்சு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இருடா தர்றேன். ஐயோ அங்கிள், அது உங்க ஊர்ல. எங்க காஞ்சிபுரத்து பக்கம்லாம் 2000 ரூபாய்க்கு கம்மியா ஆரத்தி காசு வாங்கவே மாட்டோம். சரியான பொண்ணுதாம்மா நீ. எல்லாரும் இருக்காங்க. 2000 ரூபா கொடுத்துருங்க. 2000 ரூபாய் பரவாயில்லைங்க, கொடுங்க. இப்பவே கணக்கு பார்க்காதீங்க. ஆமா அங்கிள், 4 500 ரூபாய் நோட்டு எண்ணி சும்மா அப்படி போடுங்க பாப்போம். ரொம்ப அதிகமா கொடுங்களே. 1000 ரூபாய் பத்தாது. கார்த்தி, இந்த வாங்கிக்கோ. தந்துட்டாரு. வாங்க மாப்ள, உள்ள போலாம். வாங்க. வாங்க. எல்லாரும் வாங்க. 2000 ரூபாய் ரொம்ப அதிகம் விசாலம். நுழையும் போதே கணக்கு ஆரம்பிக்காதீங்க. பேசாம வாங்க. வா, உன் காலை பாரு. எதுக்கு பாரு? ஐயோ, கொலுசு காணோம்க்கா. பொண்ணுன்னா பொறுப்பு வேணாமா? இப்படியே சின்ன குழந்தை மாதிரி கேர்லெஸ்ஸா இருப்ப? யாராவது வயசானவங்க பார்த்து என்ன இது ஒரு காலு மூலியா நடக்கிறாளேன்னு அபசகனமா யாராவது சொல்லிடுவாங்கல்ல. அப்படி சொன்னா யாருக்கு அவமானம்? சாரிக்கா, நான் கவனிக்கல. எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. இதோ இருக்கு. நீ வரும்போதே நான் கவனிச்சிட்டேன். சரி, எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டாமேன்னு தான் நான் தனியா கூப்பிட்டு சொல்றேன். நீயா போட்டுக்கிறியா இல்ல நான் போட்டு விடவா? அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்களே மாட்டி விட்டுருங்க. இப்படி நான் அங்க உட்காந்துக்கிறேன்க்கா. என்னமோ அமெரிக்கால படிச்ச பொண்ணுன்னு செல்வி சொன்னாங்க. இவ்வளவு பாந்தமா பொறுப்பா பேசுறாளே. கூட பிறந்த தங்கச்சியை கண்டிக்கிற மாதிரி எவ்வளவு உரிமையா பேசுறா பாத்தியா? எனக்கும் அதாங்க ஆச்சரியமா இருக்கு. இவ வாழ போன வீடு நிச்சயமா கொடுத்து வச்சிருக்கோம். பார்த்து பத்திரம். தேங்க்ஸ்க்கா, வரேன். நில்லுமா. என்ன சொல்லுங்க. இந்த சகுனத்தை பத்தி உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தா? இவ்ளோ நல்லா பார்த்து பார்த்து பண்றியம்மா. எங்க பெரியம்மா தான் ஆண்டி. எவ்வளவு அழகா பேசுறம்மா. பெரியவ என் கண்ணே உனக்கு பற்றும். நீ வாழற வீடு ரொம்ப கொடுத்து வச்ச வீடா இருக்குமா? ஆண்டி, உண்மையிலே மீனா தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ போறா. சந்தோஷமா, நிம்மதியா, பாதுகாப்பா, எந்த கவலையும் இல்லாம வாழ போறா.
ஆஹா, அமெரிக்கால படிச்ச பொண்ணுக்கு கூட்டு குடும்பத்தை பத்திலாம் தெரியுதா? ஆன்ட்டி, என்னோட வீடும் கூட்டு குடும்பம் தான். பெரியப்பா குடும்பம், எங்க குடும்பம், அண்ணன் குடும்பம் எல்லாரும் ஒன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கும். இப்ப நான் வாக்குப்பட்ட வீட்ல கூட 4 குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கும். அப்போ நான் கூட்டு குடும்பத்தை பத்தி பேசக்கூடாதா? இருந்தாலும் பொறுப்பா அழகா பேசுறமா. நீ நல்லா இருப்ப. ஏ ராசாத்தி. தேங்க்ஸ் ஆன்ட்டி. சரி, நல்ல பொண்ணு இல்ல? மாப்பிள்ள நீங்க கண்ணாடி போகலையா? ஏன் கண்ணாடி தாங்க இது? வெற்றி ஒரு நிமிஷம். கார்த்திக், நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அபி யார் uncle? அவங்க ஹஸ்பண்ட் வெற்றி செல்வன். ஹாய். வணக்கம் பிரதர். வெற்றி இவர்தான் கல்யாண மாப்பிள்ள கார்த்திக். ஹலோ, ஐம் கார்த்திக். என்ன ப்ரோ, உங்க ஒய்ஃப் மட்டும் தான் அமெரிக்கா ரிட்டனா இல்ல நீங்களும் அமெரிக்கா ரிட்டனா? இல்லைங்க, அவங்க மட்டும்தான். யூஎஸ்ல அவங்க எங்க இருந்தாங்க? ஆக்சுவலா நான் வாஷிங்டன்ல இருந்தேன். அது எனக்கு சரியா தெரியலங்க. ஓ, அட அபி காயத்ரி கிட்ட படிச்ச பொண்ணு தானே? அப்ப ஃப்ளோரிடால தான் இருந்திருப்பா. இதுல என்ன இருக்கு? ஓ, புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க? போனா எதுவும் பிசினஸா இல்ல வேலை எதுவும் செய்றீங்களா? இல்ல தியாகு, நல்லா படிச்சவர், யூனிவர்சிட்டி லெவல்ல கோல்ட் மெடல் வாங்கியிருக்காரு. அவர் படிப்புக்கு தேவையான கிடைக்கல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அட, அவ்வளோ படி படிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல வெட்டியா இருக்கீங்களா? பெரிய விஷயம் ப்ரோ. ஏய் சித்தப்பா, சித்தப்பா கொஞ்சம் அடக்கி வாசி. இதுல என்னடா இருக்கு? நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆகி போயிட்டோம், அதனால ஜோக் அடிச்சேன். இதுல என்ன தப்பு? இங்க பாரு சித்தப்பா, இதுக்கு பேரு ஜோக்லாம் இல்ல. ஏன் ஜோக் இல்லையா? நோ ப்ராப்ளம் சார். அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல, தப்பு இல்லை. ஆமா, உங்க பேர் சார்? மை நேம் இஸ் தியாகு அலைஸ் தியாகராஜன். வெற்றி செல்வன். உங்க பேரு என்ன சொன்னீங்க? வெற்றி செல்வன் சார். வெற்றி செல்வன், ரொம்ப நல்ல பேரு. நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அடுத்த வாட்டி பேசுவோம். பேசுவோம். நன்றி, வணக்கம். எனக்கு சில பல வேலைகள் இருக்கு, நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன். சரி சார், நீங்க பேசிட்டு இருங்க, போன்ல ஒரு வேலை இருக்கு. சரி, நீங்க பாருங்க, நான் வரேன். சரி, வாங்க. அப்புறம் அங்கிள், எல்லாம் ஒரே பரபரப்பா ஏற்பாடுனா ரொம்ப பலமா இருக்கு அங்கிள். ஐயோ, கையை இந்த அழுத்த அழுத்துறாங்க இந்த பையன். இனிமே தப்பி தவறி கூட இவன்ட்ட கையை கொடுக்க கூடாது. எல்லாம் பிளானிங். வேலை இல்ல. நம்மளுக்கு என்னன்னு மாப்பிள்ளை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உட்கார சொல்லிருக்கலாம்ல. சாரிமா, பேசின ஜோல மறந்து போயிட்டேன். நீ கொஞ்சம் பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். சரி. ஆமா, தியாகு சார் உங்க கூட தானே இருந்தாரு, எங்க போயிட்டாரு? நான் போய் பாக்குறோம். நான் வந்துடுறோம். உங்களுக்கு என்ன காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி. சரி, அப்ப இருங்க, சேர் எடுத்துட்டு ஆண்டி, வரேன். ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு ஜோசியம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அட, மாப்பிள்ளைக்கு இப்ப ஜோசியம் எல்லாம் தெரியுமோ? ஒரே ஒரு ஜோசியம் தெரியும், அத மட்டும் சொல்லவா? சொல்லுங்களேன், கேப்போம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு. புரியலையே. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸ் ஒன்னு நடக்க போகுது. பிரமாதமான ஜோசியமா இருக்கே. நடக்க போகுதா இல்ல கிடைக்க போகுதா மாப்ள? நடக்க தான் போகுது. அத நீங்க பார்க்க தானே போறீங்க. பாப்போம். சரி வாங்க, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கீழே வெயிட் பண்றாங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. வாங்க இதுல என்ன இருக்கு? வாங்க போலாம். ஹலோ மஞ்ச சட்டை. ஏய், நீங்க என்ன பண்ற? உன்னை ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? நான் என்ன பண்றது அத்தை? வெளியே சரியான ஒரு கார்ட்டூன் நடந்து வருதுன்னு சொன்னாங்க, அத பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது கார்ட்டூன் நடக்கிறதா? நீங்க தான் அந்த கார்ட்டூன். ஐயோ, என்ன கோலம் இது? ஏதோ பீன் பேக்குக்கு வெள்ளை கவர் போட்ட மாதிரி. நான் வேட்டி கட்டிட்டு வந்தா உனக்கு அவ்வளவு நக்கலா இருக்கா? ஓ, நீங்க கட்டி இருக்கிறது வேட்டியா? ஏதோ ஃப்ரிட்ஜுக்கு போட்டு வச்ச ஒரே மாட்டிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். செம்ம காமெடியா இருக்கு. மீனாட்சி, என்ன பேச்சுது? ஏதாவது கலாய்க்கணும்னு எதையாவது பப்ளிக்கா பேசிட்டு இருக்காத. உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன்? ஒழுங்கு மரியாதையா புடவை தானே கட்டிட்டு வர சொன்னேன். போ, ஒழுங்கு மரியாதையா புடவை கட்டுற வேலையை பாரு. சரி போறேன்.
அப்படியே அந்த துணி மூட்டைய தடுக்கி விடாம ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. போ போ. பாய். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வாங்க போலாம். நம்ம போலாம். தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு 2000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? நான் தானே? நீ நியாயமானவளா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்தாங்கக்கா, இதுல நீங்க பாதி வச்சுக்கோங்க, பாதி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? சித்ரா, அது ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு போடுற தட்டு காசு. நீ கூட நின்னு எடுத்திருந்தேன்னா பங்கு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. எதுவுமே செய்யாம இப்ப எப்படி பங்கு எதிர்பார்க்கற? எதுவுமே செய்யலையா? எப்படிக்கா நீங்க போய் வாய் கூசாம பேசுறீங்க? நான் வாயை திறக்காட்டி அவளுக்கு இந்த 2000 ரூபாய் காசு கிடைச்சிருக்குமா? மாப்பிளைக்கு பொட்டு வச்சுட்டு போக தானே பார்த்தா. நான் தானே அவங்கள நிறுத்தி வச்சு மாப்பிள்ளைகிட்டயும் அவங்க பெரியப்பா கிட்டயும் வாக்குவாதம் பண்ணி காசு போட வச்சேன். அதுக்காக பங்கு கேப்பியா? அக்கா, இது ஆரத்தி எடுத்ததுக்கான பங்கு இல்ல, பணம் வாங்கி கொடுத்த என் சாமத்தியத்துக்கான கேக்குற பங்கு. நான் முதல் தடவை பேசும்போதே நிறுத்திருந்தா வெறும் 100 ரூபாய் தான் கிடைச்சிருந்திருக்கும். திரும்ப 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 பேசுனதுனாலதான் 2000 ரூபாய் கிடைச்சது. ஒன்னா 2000 ரூபாய்க்கா? சித்ரா, அதுக்கு இங்க வந்து பஞ்சாயத்து வச்சிருக்கவ அவ்வளவு கோவம் இருக்கவ அபிட்டே கேட்டு வாங்கி வேண்டியது. கேப்ப மாமா, எனக்கு என்ன பயமா என்ன அவகிட்ட? அவ என்கிட்ட தனியா சிக்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பாரு எவ்வளோடய சுத்திக்கிட்டே இருக்கிறா. சரி விடு, அடுத்த தடவை அவளை பார்க்கும்போது தனியா பங்கு கேட்டு வாங்கிடு. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ற மாதிரி தான் தோணுது. என்ன சொல்ற நீ? இந்த மதுரைக்கு வந்தது, இதோ இந்த கல்யாணத்துக்கு வந்தது, எல்லாமே அவ பெருமையும் அவ பவுசையும் நம்ம கிட்ட பீத்திக்கிறதுக்காக நம்ம கிட்ட போடுற டிராமான்னு தோணுது. சித்ரா, என்ன பேச்சு பேசுற? மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணணும்னு அபியா சொன்னா? கைரேக ஜோசியம் பாக்குறவங்க தானே சொன்னாங்க. ஐயா, அந்த ஜோசிய கரிய செட்டப்பா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப கூட சித்ரா, அப்படியே செட்டப்பா இருந்தாலும் அபிக்கு தானே ஜோசியம் பாத்துருக்கணும். அந்த பொம்பளை ஏன் கைய பாத்துல ஜோசியம் சொன்னா? யார் கைய பார்த்தாலும் மதுரைக்கு போய் சடங்கு சாங்கியம் பண்ணணும்னு அபி சொல்லணும்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவீங்க? நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். அபி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய கீழ்த்தரமான ஆள்லாம் கிடையாது. ஐயா அக்கா, நீங்க என்ன சும்மா இருங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க வெளுத்ததெல்லாம் வெள்ளை கட்டின்னு நினைப்பீங்க. அது மட்டும் கிடையாது. அவ இந்த கல்யாணத்துல கெத்து காட்டணும்னு ஆசைப்பட்டுதான் நம்மளுக்கு கோவில் ஆசை காட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. நான் என்னமோ அப்படிதாங்க நினைக்கிறேன். சரிம்மா, அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு? கோயில்ல அருமையான தரிசனம் கிடைச்சது, கல்யாண வீட்டுல சூப்பரான கவனிப்பு, இதெல்லாம் வேற எங்க போனா நமக்கு கிடைக்கும் சொல்லு? இங்க மட்டும் நம்ம வந்திருக்கலனா அதே காஞ்சிபுரம் வீட்ல பழைய தரையை கூட்டி பெருக்கி மொழிகிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி ஃப்ரீயா வெளியில வந்து 10 மனுஷங்களை பார்த்து வீட்டுக்கு போகணும்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இத கூட அனுபவிக்க மாட்டியா நீ? அவளோட வெட்டி பெருமையை பார்த்து பெருமூச்சு விடுறதுக்கு நம்ம இங்க இருக்கோம். இந்த வேலையே வேணாம். எல்லாரும் சட்டு புட்டுன்னு அவங்கவுங்க துணிமணி எடுத்துக்கிட்டு நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் செங்கல்பட்டு பஸ்ஸை பிடிப்போம். ரயிலே கிடைச்சாலும் ஓகே. மாமா அத்தை கிட்ட கூட சொல்லாம நம்ம கிளம்பலாம். ஏங்க கிளம்புங்க, எந்திரிங்க. என்ன நீ யோசிச்சுதான் பேசுறியா? நல்லா யோசிச்சுதாங்க பேசுறேன். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு மரியாதை இல்ல. மாமா கிட்ட பேசி நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க. இவரை இழுத்துட்டு வரது ஏன் பொறுப்பு. ஏங்க எந்திரிங்க, கிளம்புங்க. அம்மா தாயே, என்ன ஆள விடுமா. உனக்கு அபி மேல இருக்கிற கோவத்துக்கு நான் பகடையாக முடியாது. நானும் வரமாட்டேன், என் வீட்டுக்காரரும் வரமாட்டாரு. என்னக்கா நீங்க போய் இப்படி கழட்டி விடுறீங்க? இது கழட்டி விடுறது இல்ல சித்ரா, உன்ன மாதிரி நாங்க இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். எங்களை ஆள விட. சிம்ரன், உனக்கு வாசனை வருதா இல்லையா? எனக்கு வாசனை பிரமாதமா வருது. நான் நைஸா கிச்சன் பக்கம் போய் அவங்க ஹெட்டு கிட்ட மெனு என்னன்னு கேட்டேன். தலைவன் சொல்றப்பவே என் வாயிலிருந்து வாலி வாலியா ஜொல்லு வடிச்சுக்கிட்டே இருக்கு. கேள்வியே பட்டிருக்காத ஐட்டத்தை எல்லாம் சொல்றாங்க. இப்படி அருமையான சாப்பாட்டை விட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பணுமா? நீயே சொல்லு. சோத்து முட்டை போங்கப்பா. சோத்து முட்டை மோனத்தை விட சோறு தான் முக்கியமா? டேய் அன்பு, நீ பேசிட்டு இருக்க, நான் அப்பா பார்த்து வரேன். நீ வந்து சோத்து முட்டை என்ன தேக்குறீங்க? பாத்தியா, அண்ணன் முன்னாடியே நீ என் தலையில கொட்டுறிய. அண்ணன் சங்கடப்பட்டு எழுந்து போறாப்ல. உங்க அண்ணன் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டேங்க. ஏன் வயிற்றுச்சல் அப்படி? நீங்க உங்க அண்ணன் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. நம்ம இங்க இருந்து புறப்பட்டு போனாதான் அந்த அபிக்கு தான் பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியும். நீ ஒரு நிமிஷம் உட்கார. எதுக்கு? அட உட்காருமா. என்ன விஷயம்? இப்ப நாம 4 பேர் மட்டும் போறோம்னா அதுக்கு யாரு செலவழிக்கணும்? அவங்க டிக்கெட்டுக்கு அவங்க தான் செலவு பண்ணணும். அருமையான யோசனை. உனக்கும் உன் வீட்டுக்கார அம்மாவுக்கும் காசு குடுறா கலைன்னு எங்க அண்ணன் கிட்ட நான் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்?
என்ன சொல்லுவாரு? என்கிட்ட ஏதுரா பணம், நீ தான் முன்னாடியே புறப்படணும்னு சொன்ன, நீ ஏன் பணத்தை குடுறான்னு சொல்லுவான்ல. சொல்லு. ஆமா. நாளைக்கு முகூர்த்த நாள். தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து போராட்டம் பண்ணாலும் நமக்கு டிக்கெட் கிடைக்காது. செங்கல்பட்டுக்கு போகணும்னாலும் கவர்மெண்ட் பஸ்ல தான் போகணும், அதுவும் ஃபுல்லா இருக்கும். ஆமாங்க, அதுவும் லொட லொடன்னு இந்த பஸ்ல போறதுல ரொம்ப கஷ்டம். நான் வரமாட்டேன். இருக்கும்ல. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஆப்ஷன் ஆம்னி பஸ் தான். அதுலயும் சாதா பஸ் எல்லாம் புக் ஆயிருக்குமா. இப்ப ஏசி ஸ்லீப்பர் மட்டும் தான் பாக்கி இருக்கும். கரெக்ட் தான். கரெக்ட் தானே? அதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுதுன்னு நீயா பாக்குறியா? பாரு. என்னங்க பார்த்தல, ஒரு டிக்கெட் 1440 ரூபாய். அப்ப 4 டிக்கெட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? தெரியலங்க. மக்கு 5000 சொச்சம். இங்க இருந்து மாட்டுத்தாவணிக்கு ஆட்டோல போறது, செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ல போறது, எல்லாத்தையும் சேர்க்கும் போது 6000 ரூபாய் ஆயிரும். ஐயோ. சோ உடனே போகணும்னு உனக்கு ஆசையா இருந்ததுன்னா உங்ககிட்ட 6000 ரூபாய் இருந்தா கொடு, நாம தாராளமா போலாம். ஏங்க 6000 ரூபாய் இருந்தா 2 மாசம் சீட் பணம் கட்டிடுங்க. இப்ப சொல்லு, நாம உடனே கிளம்பணுமா இல்ல வேணாமா? ஆமாங்க, எனக்கு கிச்சன்ல இருந்து அருமையான வாசனை வருது. மொத பந்தி எப்ப போடுவாங்கன்னு பாத்துட்டு வாங்க. இதுதான் என் ஒரிஜினல் பொண்டாட்டி. நாம கிச்சன்ல போய் டேஸ்ட் பாக்குறோம்னு ஒவ்வொரு ஐட்டமா வாங்கி சாப்பிட்டு முன்பசி ஆத்திக்குவோம். நீ வாசி பிரெட் வாங்க, இதோ இந்த பக்கம் தான். வாங்க வாங்க. என்னடா ஏன் இழுத்துட்டு வர? ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா எதுவும் பிரச்சனையா? ஆமாண்ணே, கான்ட்ராக்ட்காரன் திடீர்னு 50,000 வேணும்னு கேட்குறாண்ணே. அவ்வளவுதானே? உன்னிட்ட தான் 3 லட்சம் இருக்கிறதா சொன்னில்ல. கல்யாண மண்டபத்து செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னிய, அப்புறம் ஏன் பார்த்துடுற? அது இல்லைண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. என்னடா பிரச்சனை? போட்டு வச்ச சீட்டு பணம் வந்துடும் எடுத்துடலான்னு நம்பி தான் உங்ககிட்ட பார்த்துக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா சரி, பணம் கிடைச்சிச்சா? திடீர்னு வேற ஒருத்தன் உள்ள பூந்து ரொம்ப தள்ளி கேட்டு பணத்தை எடுத்துட்டான்னு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். அடுத்த மாதம் சீட்டை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். எல்லாரும் அடுத்த வாரம் தரேன், 5 நாளில் தரேன்னு சொல்கிறாங்களே தவிர ஒருத்தர்கிட்ட இப்போ பணம் இல்லைன்னு. அப்போ உன் கையில் சுத்தமாக பணம் இல்லை, அப்படி தானே? ஆமாண்ணே, எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கு போட்டு வச்சுருந்தேன். சீட்டு மட்டும் இப்படி சொதப்பிடுச்சுண்ணே. இப்போ 50,000 கூட சமாளிச்சிடலாண்ணே. ஆனால் நாளைக்கு மண்டபம் காலி பண்ணும்போது மொத்த பணத்தையும் எடுத்து வைக்கணுமேண்ணே. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலண்ணே. அதுக்கு தான் சொல்கிறேன், பணம் நம்ம கைக்கு வராம அதை வச்சு எந்த பிளானும் பண்ணக்கூடாதுன்னு சொல்வேன்னே. அது ஏன்னு இப்ப புரியுதா? புரியுதுண்ணே, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே. சரி சரி வீடு, வருத்தப்படாத, நான் பாத்துக்கிறேன். எப்படிண்ணே? உங்ககிட்ட பணமே இல்லையே, நீங்க எப்படி? இருக்குடா, 3 லட்சம் ரூபாய் தனியா எடுத்து வச்சிருக்கேன். எப்படிண்ணே? யார்கிட்டயா கடன் வாங்கலா? டே இல்லடா, அது ஏன் சொந்த பணம். அது ரிட்டையர் ஆனப்ப எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் பண்ணண்டா. மலர் கல்யாணத்துக்காகவும் அணு கல்யாணத்துக்காகவும் தனித்தனியாக போட்டு வச்சுருந்தேன். மலர் பணத்தை அவ கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டேன். இது அணு கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருந்த பணம். இதில் கை வைக்கக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருந்தேன். ஐயோ, அந்த பணத்தை எடுத்துட்டியானே? டே, கல்யாண வேலை ஆரம்பிச்சதுலேருந்து நீ தடவி தடவி தான் பணத்தை செலவு பண்ண. அதை நான் கவனிச்சேன்னே. எப்படி இதே போல நிலைமை தான் வரும்னு நான் முன்கூட்டியே கணிச்சு வச்சேன். அதான் மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டேன். ஐயோ, அப்போ அணு கல்யாணத்துக்கு? அண்ணே, கார்த்தி கல்யாணத்துக்காக அணு கல்யாணத்துக்கு காசு எடுக்கணுமாண்ணே? நீ ஏன்டா கவலைப்படுற? கார்த்திக்கும் சிவாவும் எதுக்கு இருக்கானுங்க? கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க. அணு கல்யாணத்துக்கு அவனுங்க செலவு பண்ணிட்டு போறானுங்க. அடுத்த தலைமுறை தலையெடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் ஏன் நாம கவலைப்படணும்? நீ வருத்தப்படாம போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கான்ட்ராக்ட்காரனை என்னை வந்து பார்க்க சொல்லு. டேய், இப்படி தலையை குடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டேய், ஏன்டா இப்படி கண் கலங்குற? அடைச்சி கண்ட பேச்சும் பேசிக்கிட்டு போ, போய் மற்ற வேலையெல்லாம் பாரு. போ, கான்ட்ராக்ட்காரனை வர சொல்லு, நான் அவனுக்கு கொடுத்துக்கிறேன். போ. டேய், என்னடா நீ? சரிடா, போ, போய் வேலையை பாரு. இந்த பையன் இன்னும் சின்ன பிள்ளையாவே தான் இருக்கான், திருந்தவே இல்லை. லூசு பையன்.
மண்டபத்துக்கு போங்கடானோடனே போயிட்டானுங்க. பொண்ணு கல்யாணம் எந்த மண்டபம்னு சொல்லியிருந்தாலாச்சும் நம்மளாச்சும் போயிருக்கலாம். எதுவும் சொல்லாம சாவடிக்கிறானுங்களே. ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டேன்றானுங்க. டேய் வழி வர தம்பி. டேய் யார் அண்ணா டேய் யோ சித்தப்பு, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீதான்ப்பா மண்டபத்துக்கு போக சொன்ன. இந்த மண்டபத்துக்கு உங்களை யார் வர சொன்னது? நம்ம கடத்த வேண்டிய பொண்ணு கல்யாணம் நடக்குது இல்ல, அந்த மண்டபத்துக்கு தானே போக சொன்னேன். டேய் இலக்கட்டை கொஞ்சம் கீழே இருக்குங்கடா. நீ பொண்ணு போட்டா பாத்தியா இல்லையா? இல்ல தெரியாத மாதிரி கேக்குறியா? பாரு. யோ இந்த பொண்ணோட போட்டோவை நீ எதுக்கு வச்சிட்டு இருக்க? யோ கடத்த வேண்டிய பொண்ணே இதாயா? சித்தப்பு என்னையா சொல்ற? சரியா போச்சு போ. பார்ட்டி அனுப்பின போட்டோவே இதான். நமக்கு தந்த அட்ரஸ் தான் வீட்டுக்கு வந்தோம். அங்க உன்னை பார்த்தது நாங்க எதுக்கு ஷாக்கானோம்? அண்ணா எங்களுக்கு முன்னாடி நீ வீட்டை கண்டுபிடிச்சி வந்து சேர்ந்து நாங்க சந்தோஷப்பட்டோண்ணே. ஏய் இல்லடா, இந்த டீடைல்ஸ்லாம் இப்பதான் பாக்குறேன். அட பாவி, அப்ப கடத்த போற பொண்ணோட கல்யாணத்துக்கே நாங்க விருந்தாளியே வந்திருக்கோமா? அந்த பொண்ணு தான் கடத்த போறோமா? சூப்பர்ண்ணே சூப்பர். ஏய் நீ வேற சும்மாடா. என்ன வெற்றி இது? இவங்களாம் நான் பார்த்ததே இல்லையா? நீ கோயிலுக்கு போறான்னு சொல்லிட்டு தானே கிளம்புன. இங்க பார்த்தா கல்யாண வீட்டில் வந்து நிக்கிற. ஏய் இவங்கள யார், உங்க சொந்தக்காரங்களா? ஆமா, இவனுங்க சொந்தக்காரங்களா? சொந்தமாவது மண்ணாங்கட்டியாவது. எல்லாத்துக்கும் காரணமே இந்த அபி பிசாசு தான். அமெரிக்கால அவளுக்கு பாடம் எடுத்த ப்ரொஃபஸரா அவங்க பொண்ணு கல்யாணம்னு கூட்டிட்டு வந்துட்டா. ஓ, இங்க வந்தா இதே பொண்ணை நாம கடத்த வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய போறோன்னே தெரியல. அண்ணே இது பூங்காவன அண்ணன் கொடுத்த வேலைண்ணே. நம்ம மாற்றம் சொல்லவே முடியாது. வர்ற ஆத்திரத்துக்கு இந்த அபி அப்படியே கழுத்து நெரிச்சு கொள்ளணும் போல இருக்கு. என்னடா இதெல்லாம்? வந்துட்டாரா வாத்தியார்? மாட்டணும். போய் இவரு கண்ணிலையா மாட்டணும். நான் என்னப்பா பண்றது? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? நாமளே முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். இங்க போய் இந்த பொறுக்கி பசங்களை வர வச்சிருக்கியே, எதுக்குடா உனக்கு இந்த குறுக்கு புத்தி? டேய் கோபாலகிருஷ்ணா, என்னடா இதெல்லாம்? அம்மா இந்த கல்யாணத்துக்கு நீங்க வரையும் எங்களுக்கு எப்படிமா தெரியும்? கல்யாண கான்ட்ராக்டர் வேலைக்காக எங்களை கூப்பிட்டு வந்தாரு. இந்த பாருங்க இலக்கட்டெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துக்கிறோம். கிழிச்சிங்க. இங்க பாருங்கடா, இங்க மட்டும் உங்களால ஏதாவது மானக்கேடா நடந்துச்சு, உங்க அத்தனை பேரையும் என் கையாலே கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். வா கமலா, எங்கேயாவது போய் நிம்மதியா உட்காருவோம், இவனுக்கு மூஞ்சில முழிக்காம. என்னடா இதெல்லாம்? உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படின்னு வேலையை முடிக்க போறோம்? எதனா ஒரு பிளான் வச்சிருக்கியா? என்ன பிளான் அமெரிக்கா மாப்பிள்ளை? வேலை செய்யறவங்க கூட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என்னங்க அமெரிக்கா மாப்பிள்ள? நான் எப்பங்க அமெரிக்காக்கெல்லாம் போனேன்? இல்லையா? அமெரிக்காவில் படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நீங்கள் அமெரிக்கா மாப்பிள்ள தானே, பின்ன இல்லையாங்க? போதும் சார், முதல்ல நீங்கள் கை கொடுங்க. நைஸ் மீட்டிங் ஆஃப் யூ. நன்றி வணக்கம். உங்கள் கையை நீங்களே வச்சு கொடுங்க சார். நான் வரேன். ஏப்பா வெற்றி, இப்போ என்னப்பா பண்ண போகிறோம்? என்ன நடந்தாலும் சரி, வேலையை முடிக்காமல் நாம் இங்கேருந்து போக போகிறதில்ல, சரியா? இப்போதைக்கு எந்த பிளானும் ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போ சொன்ன போய் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. நான் ஏதாவது பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். கிளம்புங்க. எல்லாம் கடை தூக்கு. கிளம்பு. போங்க, டைம் ஆச்சுல்ல. ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோ? 2150 ரூபாப்பா. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுப்பா. அப்பா இன்னைக்கு சம்பள நாள்ப்பா. ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். அப்பா நான் அக்கௌண்ட்ல அனுப்பிடுவாப்பா. அட என்னப்பா பெரிய சம்பளம்? எவ்வளோ சம்பளமா இருந்தாலும் கை நிறைய பணத்தை கொடுக்குற மாதிரி வருமா என்ன? அண்ணே ஏன் சம்பளம் அண்ணே, என்னங்கண்ணே? அப்பா என் சம்பளத்தை அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறப்பா. வந்துருச்சான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. சரிப்பா.
அப்பா வந்துருச்சாப்பா பாருங்க. வந்துருச்சுடா. சரி. கார்த்தி நேரடி அனுப்பிட்டாம்பளோ இருக்கு. நான் அனுப்பிட்டேன், செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு பொறுப்பா இருக்காங்கல்லப்பா. நான் உங்கள்கிட்ட சொல்றது ஒரே விஷயம்தான். பணத்தை கையால தொட்டு செலவு பண்ணணும். அப்பதான் பணம் நம்ம கையை விட்டு போறதும் வர்றதும் நமக்கு தெரிய வரும். நீங்க பாட்டுக்கு இப்படி ஃபோன் வழியாவே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பணத்து மேல உங்களுக்கு மரியாதையே வராது. எவ்வளவு செலவாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிடும். பார்த்துங்க, சொல்லிட்டேன். அப்பா அது வந்து ரொம்ப அத்தியாவசியத்துக்கு தான்ப்பா நான் ஃபோனில் செலவு பண்ணுறேன். மற்றபடிலாம் கையில் தான்ப்பா செலவு பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல காப்பாத்துங்கடா. சரி, போய் வேலையை பாருங்க. தியாகு, மாப்பிள்ளை அழிச்சிட்டு ரூமுக்கு போடா. சரி போங்க, நான் வந்துடுறேன். விசாலா, விசாலா. இந்த வரேங்க. என்னங்க, எது கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு சம்பளம் வந்துடுச்சு. சிவாவும் கார்த்திக்கும் அக்கௌண்ட்ல பணத்தை அனுப்பிட்டானுங்க. இது தியாகு சம்பளம். பத்திரமா கொண்டு வச்சுக்க. சரிங்க, நான் வச்சிடுறேன். விசாலம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்க அன்புமா, சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஆச்சு. நடந்ததெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். உங்க வீட்டு பசங்க எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க. வந்த சம்பளத்தை அப்படியே பெரியவங்க கிட்ட கொடுத்துட்டு எவ்வளவு இயல்பா இருக்காங்க. என் கண்ணே பட்டிருக்கோம். தயவு செஞ்சு பசங்களுக்கு சுத்தி போட்டுருங்க. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்புமா. எல்லாம் எங்களுக்கு கொடுப்பன. சொன்ன வார்த்தையை தாண்டாத பிள்ளைங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நாங்க சாமிக்கு தாமா நன்றி சொல்லணும். அது வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, பாதி பொறுப்பு உங்களுக்கு தான். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சரி. பாத்தீங்களாடா, பிள்ளைங்கன்னா அப்படி இருக்கணும். பொறுப்பா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிற காசை அப்படியே பெரியவங்க கையில குடுக்கறாங்க. அவங்கள பார்த்து கத்துக்கங்க. டேய், பணத்துக்காக நாங்க இதை சொல்லலடா. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வரணும்ல. குடும்பம் குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்களா குடும்பத்தை நடத்துற அளவுக்கு ஒரு பொறுப்பு வர வேண்டாமா? நீங்க வளரணும்னு தாண்டா இதெல்லாம் சொல்றோம். புரிஞ்சு நடந்துங்கடா. நான் சொல்லி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள தலையாட்டிட்டு இருக்கிய. இவனுங்க கிட்ட சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. சொல்றதுக்கு முன்னாடியே தலையாட்டுறோம். எல்லாம் வேஸ்ட். அம்மா எப்படி வாங்க மாட்டீங்கன்னு தெரியும். தேங்க்யூ. என்ன டவல் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்ல நக்கல் பண்றியா? இல்லங்க, நிஜமாவே மனசார தேங்க்ஸ் சொன்னேன். ஏய், ஏற்கனவே நீ ஒரு மாதிரி அரலூசு. இப்ப முழு சந்திரமுகியாவே மாறி இருக்க. ஐயோ, மை இன்னசென்ட் புருஷ். திடீர்னு ஒருத்தி சம்பந்தம் இல்லாம தேங்க்ஸ் சொன்னதும் எதுக்காக இப்படி பதறீங்க? அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, அந்த காரணமா இருக்குமோ, நம்ம தேங்க்ஸ் சொன்னதுனால இருக்குமோன்னு ரொம்ப பயப்படுறீங்க புருஷ். நான் சொன்ன தேங்க்ஸ் இது எதுக்குமே கிடையாது. இந்த கல்யாணத்துக்கு வந்தீங்க, பொறுமையா இருக்கீங்க, அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ். புரியுதோ? இப்ப என்னடி, நான் இங்க இருந்து கிளம்பணும் அதானே? கிளம்புற போடி. புருஷ், அப்படிலாம் இல்ல. கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தோணலையா? அது நிறைய தோணுது. ஆனா அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நமக்கும் இதே மாதிரி ஒரு மண்டபம் பிடிச்சு ஊரை கூட்டி அத்தனை பேர் முன்னாடியும் கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அப்போ உன் கழுத்துல மஞ்ச கைத்த போட்டனே, அதை நீயே கல்யாணம் ஒத்துக்கிறல்ல? இரு, அப்படியே இரு, தயவு செஞ்சு ஃபிக்ஸ் ஆயிரு. ஹலோ ஹலோ, அங்கிள் ஆண்டி தம்பி, எவனும் இந்த நேரத்துல வர மாட்டானே. டேய் தம்பி, இங்க யாரும் வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க முன்னாடி நான் சொல்ல மாட்டேன். ஒன்னு சொல்லட்டா? ஆக்சுவலி இது நான் ஏற்கனவே போட்ட சபதம் தான். பட் ஸ்டில் உங்களுக்காக நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். சபதம்? யா. ஏன் கிட்ட? யா. நீயா? யா. எங்க போடு பாப்போம். இந்த கல்யாணம் நடக்குதுல, இதே மாதிரி ஊர் அறிய ஜாம் ஜாம்னு நம்ம கல்யாணமும் நடக்கும். சேலஞ்ச் பண்றேன். என்ன சொல்றீங்க? அப்பா சிரிக்குது பாரு. அடி போடி,
இந்த கல்யாணமே நடக்குதா என்னன்னு தெரியாது, இதுல இவ கல்யாணம் வேற நடக்குதா? என்ன சொன்னீங்க? ரிப்பீட் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? இப்ப சொன்னீங்களே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு, எதுக்காக அப்படி சொன்னீங்க? அப்போ எங்க ப்ரொஃபசர் மேம் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? இல்லையே, அவங்க என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்களே. இல்ல, நீங்க வேற எதையும் மனசுல வச்சுட்டு ப்ளே பண்றீங்க. முதல்ல சொல்லுங்க, இந்த கல்யாணம் ஏன் நடக்காது? எதுக்காக அப்படி சொன்னீங்க? ஏய், நான் என்ன நடக்காதுன்னு நான் சொன்னேன்? நடக்குமோ நடக்காதோன்னு சொன்னேன். ஏய், அதான் ஏன் வருது? அந்த பேச்சு எதுக்காக வருது சொல்லுங்க. ஏய், இந்த காலத்து பொண்ணுங்களை யாரால நம்ப முடியுது? இப்படிதான் போன மாசம் பேயோட சொந்தக்கார பொண்ணு நல்லா பேசி சிரிச்சு விளையாண்டு இருந்துச்சு. ஆனா விடியறதுக்கு முன்னாடி ஓடி போயிருச்சுல. காரணம் ஏதோ லவ்வா அஃபேரா, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதாவது இருக்கும். அதான் சொன்னேன். இல்ல 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 இல்ல, பர்టిక్యులரா இப்ப எதுக்கு இங்க தோணுச்சு? இல்ல, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏய், தோணாம என்ன செய்யும்? ஏன் முன்னாடியே புருஷனை லூசுன்னு சொல்றா, பப்ளிக்ல 10 பேருக்கு முன்னாடி தப்பு தப்பா கட்டிக்க போறவன பத்தியே பேசுறா. கல்யாணத்துல விருப்பம் இருக்கவ யாராவது இப்படி பேசுவாங்களா? அதனாலதான் சொன்னேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, அது அவளோட இஷ்டம். அவ சண்டை போட்டப்ப நாளைக்கு ஒண்ணா சேர்ந்துக்க போறா. அத பத்தி உங்களுக்கு என்ன வந்தது? அதத்தான் நானும் சொன்னேன், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு. இப்படி விருப்பமே இல்லாம இருந்தா இந்த கல்யாணம் நடக்காம போலாம் இல்லையா? எந்நேரமும் இந்த பொண்ணு ஓடி போலாம் இல்லையா? வாய கழுவுங்க. மண்டபத்துல நின்னுகிட்டு யாராவது இப்படி நெகட்டிவா பேசுவாங்களா? கேட்டா பாவம், அவளை பெத்தவங்க மனசு எவ்வளவு நொந்து போகும். வெறும் பேச்சுக்கு சொன்னதுக்கே உனக்கு பத்திக்கிட்டு வருது இல்ல? இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாத பிசாசே. கல்யாண ஏற்பாடு நடக்கும் போதே ஆளை வச்சு தண்ணியே கடத்த சொல்ற பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா? பொல்லாத உலகம் பார்த்து நடந்துக்கு. ஆமா. சிச்சி, என்ன பேச்சுது? அவ காயத்ரி மேமோட பொண்ணு. அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டா. முதல்ல போய் வேலை பாருங்க. உங்க மாதிரி பைத்தியத்துக்கிட்ட வந்து பேசின பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் பாதி உங்க தலை மேல விழுகுது போல, பாவம். ஆமாங்க, நம்ம வீட்டு கல்யாணம், நாம தானே வேலை பார்த்தாகணும். ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க. உங்க குடும்பத்து மேல எல்லாருக்கும் பற்றும் போல. முதல்ல உங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு சுத்தி போடணுங்க. தேங்க்ஸுங்க. காஃபி ஏதாவது வேணுமா? கொண்டு வர சொல்லட்டா? இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு என்னமோ உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் உங்களையே தேடி வந்துட்டேன். என்கிட்டயா? என்கிட்ட என்னங்க பேசணும்? இல்ல, இப்பதான் அந்த காண கிடைக்காத காட்சிய பார்த்தேன். கல்யாண மாப்பிள்ள, அப்புறம் அந்த பையன், அவர் பேரு கார்த்தியோட அண்ணன், அவர் பேரு என்ன? சிவா தானே? அவர்தான் அவர்தான். அப்புறம் உங்க புருஷன் 3 பேரும் வாங்கின சம்பளத்தை அப்படியே சிந்தாம செதறாம பெரியவர் கையில குடுக்கறத பார்த்தேன். அப்பா, இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணுங்க. ஏங்க, உங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பாத்தியம் தானா? ஆஹா, இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பாத்தியம். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஓ, அதுக்கு இல்லைங்க, கூட்டு குடும்பமா இருப்பீங்க, நல்லா ஒத்துமையா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, நல்லது, வாழ்த்துக்கள். இல்ல, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க செலவுன்னு வரும்போது பெரியவர் ஒரே மாதிரி காசு தான் கையில கொடுக்கறாரு. ஆமாங்க, அப்படிதாங்க. கூட்டு குடும்பம்னு தான் பேரு. ஆசைப்பட்டு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிடணும்னா மொத்தமா ஒரு டசனாவது வாங்கணும். கேவலம் ஒரு 2 ரூபாய் மிட்டாய், அதை சாப்பிட கூட அந்த பெரியவர்கிட்ட தான் கையேந்தணும். இதுல கூட்டு குடும்பம் அது இதுன்னு பெருமை வேற. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு வெகுளி, மனசுல என்ன பட்டுச்சோ அதை அப்படியே சொல்லிடுவேன். என்ன நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நான் சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால்ல? ஒரே ஒரு பொண்ணு தானே? அதை தவிர வேற ஏதாவது குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஒரு பொண்ணு தாங்க. பாத்தீங்களா, குலக்கொழுந்து மாதிரி ஒரே ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க. அப்ப அது நல்ல இடமா, வசதியான இடமா,
சக்திக்கு மீறி செலவழிச்சு கூட நீங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா அது நிறைவேறணுமே. பாத்தீங்களா, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. நாளைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் வரப்போ உங்க பொண்ணுக்கு சாதாரண கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குற ஏதாவது கும்பஸ்தாவே போதும்னு பெரியவர் முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? தலையெழுத்த நொந்துகிட்டு ஏத்துக்க வேண்டியதுதாங்க. ஏங்க நீங்க எதுக்குங்க ஒத்துக்கணும்? உங்க புருஷன் சம்பாதிக்கலையா இல்ல வீட்டு செலவுக்கு தான் காசு கொடுக்கலையா? அப்போ அவரும் நீங்க ஆசைப்பட்டதை செய்யக்கூடாதா என்ன? நீங்க ஆசைப்பட்டதை செய்யலாம்ல. இப்போ என்னதான் சொல்றீங்க? ஒன்னும் சொல்லலங்க, சும்மா என் மனசுல பட்டதை சொன்னேன். நாம சம்பாதிக்கணும், இவங்க கையில கொடுக்கணும். இதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம்? நீங்க தான் இனிமே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க, என் மனசுல பட்டுச்சு அப்படியே சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம், நான் என்னத்த சொல்றது. அக்கா இங்க கொஞ்சம் வாயே. நீங்க போங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்க. சித்ரா, என்னது இது? பாவம், அவங்க தான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசி அவங்க மனசை கலைச்சு விடுற? பின்ன அவங்க மட்டும் என்னென்னமோ பண்ணி மாமா மனசை கலைச்சு விடலையா? எப்ப பாரு அந்த குடும்பத்தை பாரு, இந்த குடும்பத்தை பாரு, அந்த பிள்ளைங்களை பாரு, இப்படியா அப்படியான்னு ஏன் வீட்டுக்கார கேவலப்படுத்திட்டு இருந்தா எனக்கு கோபம் வராதா? சித்ரா, அவங்க ஒன்னும் கேவலப்படுத்தல. அவங்க பசங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? பெத்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பான விஷயம் அது. அப்பா சம்பாதிக்கிற பணம்ல இவங்க கிட்ட கொடுக்கணுமா? இவங்க அப்படி பார்த்து தூக்கி போடுவாங்களா? அதுல நம்ம குடும்பம் நடத்தணுமா? என்னக்கா நியாயம் இருக்கு? நல்லா இருக்க இதெல்லாம். சரி, அவ்வளவு தூரம் கோவம் இருக்கிறவ நம்ம மாமா கிட்ட பேச வேண்டியது தானே? இவங்க கிட்ட எதுக்காக பேசி அவங்க மனசை கலைச்சு விடுற? ஐய, மனுஷன் பேசுவாங்களா அவங்க கிட்ட? இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? இந்த குடும்பம் தானே. அப்போ இவங்க கிட்ட தான் பேசணும். அப்புறம் அக்கா என்ன நீங்க எப்ப பாரு மாமா அத்தைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ஏன் புருஷனை மட்டுமா கேவலப்படுத்துறாங்க? உங்க வீட்டுக்காரையும் சேர்த்து தானே கேவலப்படுத்துறாங்க. அப்ப உங்களுக்கு கோவம் ரோஷம் எதுவுமே வராதா? வராது சித்ரா. ஒருவேளை என் புருஷனுக்கு ரோஷம் வந்தா நான் சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ இப்ப பண்ணது இருக்கே பெரிய தப்பு, மகா பாவம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சுத்தி விட்டது. அக்கா இது எத்தனை சொல்லுங்க? 2. அக்கா இது சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. அக்கா டேய் நில்லுங்கடா. அண்ணா என்ன வெற்றி? என்ன கிடைச்சதா? கிடைச்சதுண்ணே. தோ ஏய் உள்ள வைடா. சரிண்ணே. சித்தப்பு, டேய் இவன் ஒருத்தன் எங்க பார்த்துட்டு இருக்க? சொல்றத கவுனி, நீ சொல்லுப்பா வெற்றி, என்ன பிளான்? அந்த இலக்கட்டு தூக்கிட்டு வந்தீங்கல்ல, அது நிஜமாவே சமையல்காரங்களோடதா? நோ, நாம வாங்கினதுண்ணே. முகூர்த்த நாள் ரேட்டு பயங்கரண்ணே. 1000 கொடுத்து வாங்கிட்டு வந்தேண்ணே. ஆமா, அதை எங்க வச்சிருக்கீங்க? வெற்றி, பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன்ப்பா. நீங்க என்ன நினைச்சு வாங்குனீங்களோ தெரியல, ஆனா அதுவும் நல்லதுக்கு தான். நம்ம பிளானுக்கு அதுதான் பெருசா ஹெல்ப் பண்ண போகுது. என்னப்பா என்ன சொல்ற? ஆமா சித்தப்பு, பட்ட பகலா இருந்தாலும் சரி, நடுராத்திரியா இருந்தாலும் சரி, மண்டபத்துல எவனாவது ஒருத்தன் தூங்காம முழிச்சுட்டு தான் இருப்பான். பொண்ணெல்லாம் அப்படியெல்லாம் தூக்கிட முடியாது. நிச்சயமா எவனாவது பாத்துருவான். எங்க இருக்கீங்க? அக்கா இங்க. அண்ணே, பேசாம சாக்கு முட்டையில போட்டு தூக்கிடுவோம்ண்ணே. ஏய் குவாட்ரு, உனக்கு வாய் மட்டும் தான்டா ஃபுல்லா இருக்கு. செத்த வாயை மூடின்னு இருக்கேலா? இந்த பாருங்க, மண்டபம் ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. அதையும் நாம யோசிக்கணும். நான் ஃபுல்லா மண்டபத்தை வாட்ச் பண்ணிட்டேன். சிசிடிவி கேமரா பார்வைப்படாத இடமா நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல வச்சுதான் பொண்ணு தூக்கணும், புரியுதா? அது எப்படிண்ணே சிசிடிவி கேமரா பார்வைப்படாத இடம்னு கண்டுபிடிச்ச? மண்டபத்தோட மேனேஜர் ரூம் போய் பார்த்தேன்டா. மொத்தம் 12 கேமரா தான் மண்டபம் முழுக்க இருக்கு. அதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ நாம நிற்கிறோம்ல, அங்கே பார்த்தீங்களா கருப்பு கோடு? அந்த கோடு நான் போட்டது. பெர்மனன்ட் மார்க்கரில் நான் போட்டது. அதுக்கு அந்த பக்கம் வரைக்கும் சிசிடிவி கேமராவுடைய பார்வை இருக்கும். இப்போ நாம் இங்கே இருக்கோம்ல, கோடு போடலை. எது நடந்தாலும் அது கேமராவில் ரெக்கார்ட் ஆகாது. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இங்கே பாருங்க, இது மாதிரி மண்டபம் முழுக்க நான் கோடு போட்டு வச்சிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கோடை தாண்டி வரப்ப மட்டும்தான் நாம பொண்ணை தூக்கணும், புரியுதா? இதுக்கு தான் வெற்றி வேணுன்றது எப்படி டெக்னாலஜியை வச்சு பிளான் பண்ணிருக்கான் பாத்தியா? அவன் நாம பிடிக்கிற ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கர்ச்சீஃப்ல ஸ்ப்ரே அடிச்சு வச்சு டக்குன்னு அவன் மூஞ்சில பொத்திடணும், அவ்வளவுதானே?
அது மட்டும் கிடையாது, அவ திமிருவா. அவ திமிருனாலும் திமிர அவ மூஞ்சில கர்ச்சிப்பை பொத்தி 20 வரைக்கும் மனசுக்குள்ள என்னணும், அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்பதான் அவ மயக்கம் போடுவா. புரியுதா? ஏன்னா 10 வரைக்கும் என்ன பத்தாதா? பத்தாது. ஏன்னா அவ பதட்டத்திலே இருந்தாலும் அவளால 10 செகண்ட் வரைக்கும் தான் மூச்சு பிடிச்சு வைக்க முடியும். அதுக்கு மேல அவளால முடியாது. அதனாலதான் 20 செகண்ட் சொல்றேன். சரிப்பா, 20 செகண்ட் மயக்கம் போட்டா இப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம சீக்கிரமா வேலை பார்க்கணும். அந்த பொண்ணை இமிடியட்டா ஒரு போர்வையில சுத்தி அந்த இலக்கட்டை பிரிச்சு அதுக்குள்ள அவளை வச்சு மறுபடி கட்டணும். யாராச்சும் பார்த்தா இலக்கட்டு மாதிரியே இருக்கணும். சூப்பர்ண்ணே, வேற லெவல்ல நீங்க. இது எத்தனை? சூப்பர். இது நீங்க வரப்ப தூக்கிட்டு வந்தீங்கல்ல, அதே மாதிரி அதே இலக்கட்டோட அப்படியே அவளை தூக்கிட்டு வந்துடணும். நான் ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருப்பேன். நீங்க வண்டியில அவளை உள்ள போட்டதும் வண்டி எடுத்துக்கிட்டு பாட்டி சொன்ன அட்ரஸ்க்கு போயிட்டே இருப்போம். சூப்பர் பிளான் வெற்றி, பண்ணி முடிச்சிடலாம். முக்கியமான விஷயம், கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது லாங்கா வச்சு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். 2 தடவை பண்ணீங்க அது ஓவர் டோஸ் ஆயிடும். பொண்ணு கண்ணு முழிக்க 2-3 மணி நேரம் ஆகும். பாத்துக்கங்க. அண்ணா, ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணா ஜஸ்ட் 1 ஹவர்ல முடிச்சுக்குவா. நமக்கு தேவைப்படுற டைம் அவ்வளவுதான். புரியுதா? ஓ சூப்பர்ண்ணா, புரிஞ்சுதுண்ணா. ரைட். இந்த செகண்ட்ல இருந்து நம்ம பிளான் ஆரம்பமாகுது. அந்த பொண்ணு இந்த மண்டபத்துல எங்க போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம போட்டு வச்சிருக்கிற எல்லைக்குள்ள வந்தான்னா கண்டிப்பா நம்ம தூக்கிடலாம். ஓகேண்ணே, சூப்பரு. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து பண்ண தரோம் இல்லையா? சிசிடிவி கேமராவோட எல்லையும் பாத்துக்கோங்க. சரியா? எல்லாருமே இனிமே பொண்ணை தனித்தனியா சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகேப்பா. ஏய் பேய், நீ அந்த பக்கம் போ.